நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில், ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் புழக்கத்தில் முதலிடத்தில் உள்ளதாகவும், பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவிற்கு இனி ஒருமுறை வாய்ப்பளித்தால் நம் எதிர்காலமே கேள்விக்குறியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகம் எதிலே முன்னோடி மாநிலம் என்று சொன்னால் வளர்ச்சியிலே முன்னோடி மாநிலம் கிடையாது, வறுமையை போக்குவதிலே முன்னோடி மாநிலம் கிடையாது. போதை மாநிலத்திலே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் என்று பெயர் வாங்கிற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தது. எங்காவது கஞ்சா இருந்ததா? அது எங்காவது ஒரு பக்கம் நாட்டு டிக்கெட் வைத்தால் பெண்கள் உடனே எனக்கு இரவு கூட பார்க்க மாட்டார்கள், உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணா இங்கே லாட்டரி டிக்கெட் வைக்கிறது என்று சொல்வீர்கள். அப்பொழுதே காவல்துறை அனுப்பி நமது இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் கைது செல்லுங்கள், எந்த காரணத்தை கொண்டும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு நமது மாவட்டத்தில் நடக்கக்கூடாது என்று சொல்லி 10 ஆண்டு காலம் இது போன்ற போதைப் பொருளோ லாட்டரி டிக்கெட்டோ கிளப்போ இல்லாமல் பார்த்து கொண்ட அரசே அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு. ஆட்சியாளரை கண்டு பயமில்லாத காரணத்தினால் இன்று பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளே கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னால் யாரை நம்பி பள்ளிக்கு அனுப்புவது? தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கொத்து கொத்தாக ஒரு நாளைக்கு 10 பேர் 12 பேர் கற்பழிக்கப்படுகின்றார்கள். 3-4 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறார் என்று சொன்னால் இது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குமா? நடந்திருந்தால் அவர் இருந்திருப்பார்களா? இந்த ஆட்சியை பயமில்லாத காரணத்தாலே நம்முடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை, கல்லூரிக்கு அனுப்ப முடியவில்லை. இன்னும் ஒருமுறை நாம் வாய்ப்பளித்தோம் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்களை நம்பி நாம் இன்னொரு முறை வாய்ப்பளித்தால் நம்முடைய எதிர்காலமே வீணாக போய்விடும் என்பதெல்லாம் இதெல்லாம் ஒரு உதாரணம்.